என் பேர் சரவணன். நான் திருச்சி மாவட்டத்தில் வசிச்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான், அம்மா, அப்பா, அப்புறம் எனக்கு அண்ணா ஒருத்தன் இருக்கான். நாங்கள் 4 பேர் தான். நான் பிபி இதுவரையும் படிச்சிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிபிஏ முடிச்சிருக்கேன். பிபிஏ படித்து முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு ஃபினான்ஸ் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் இந்த வீக்லி 1 டைம் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது எதிர்பாராத விதமாக மேலேருந்து கீழே விழுந்துட்டேன். பெயிண்ட் அடிக்கும் போது மேலேருந்து கீழே விழுந்தனால ஒரு கம்பி வந்து என் முதுகு தண்டுவடம் பக்கத்தில் குத்திருச்சு. அது அப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரில, ஏதோ ஒரு ஊசி போல் ஏதோ குத்திருச்சு, சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் அசால்ட்டாக இருந்தேன். அப்போயே நீ ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. முசிறி ஜிஹெச்சில் லோக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு இங்கே எதுவும் பார்க்க முடியாதுங்க, நீங்கள் திருச்சி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் திருச்சிக்கு என்னை கூட அழைச்சிட்டு போனாங்க. நான் அப்போவும் மைண்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, சரி நார்மலாக ஒரு குத்திருச்சே, சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். அங்கே போனதுக்கு என்னை தனி வார்டில் போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு, அந்த ஸ்கேனு, எல்லா ஸ்கேனும் எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் மறுநாள் டாக்டர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. உங்களுக்கு சென்சேஷன்லாம் எப்படிப்பா இருக்குது, கையை தொட்டால் தெரியுதா, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது என் உடம்புல என்னென்ன நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கோ அதை அப்படியே அவர்கிட்ட சொன்னேன். இப்படி சொல்லவும் அவர் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, இல்லைப்பா உனக்கு ஸ்பைனல் இன்ஜுரினா என்னன்னு தெரியுமா, ஸ்பைனல் இன்ஜுரி ஆயிடுச்சு உனக்கு, அதனால் இனிமேல் உன்னால் எழுந்து நடக்க முடியாது, ஒரு நாள் காசுக்கு ஆசைப்பட்டு உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டியே, எதுக்கு இந்த தேவையில்லான வேலைன்னு சொல்லி என்னை ரொம்ப அட்வைஸ் பண்ண மாதிரி இப்படியே பேசினார். சரின்னு என் லைஃப் அவ்வளோதான் நினச்சி, அவர் சொன்ன உடனே என் லைஃப் அவ்வளோதான் நினச்சிட்டு நானும் அப்படியே முடங்கி இருந்தேன். ஒரு 4 மந்த் இருந்தேன், ஜிஹெச்சில் தான் இருந்தேன். அப்போதைக்கு அதுக்கப்புறமும் நான் அவர்கிட்ட சார் சரியாயிருமா எகேன்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஆகாது தெரியலப்பா, நீ ஃபிசியோ பண்ணிக்கிட்டே இரு, ஃபிசியோ பண்ணால் உனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு ஃபிசியோ சரி சார் ஓகேன்னு சொல்லிட்டு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போதைக்கு பக்கத்தில் கிளினிக் வச்சுருக்கவங்கள்ட்ட நான் ஃபிசியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபிசியோவுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபா. ஒரு ஒன் வீக் எடுத்தேன். அப்புறம் ஒரு 10 நாள் அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சு, 15 நாள் ஆச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோக்கு வருமானம் கிடையாது. வருமானம் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூலி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்து ஃபிசியோ பண்ணுற அளவுக்கு வருமானம் கிடையாது. அப்போ தான் எதர்ச்சியாக அதில் ஒரு டாக்டர் சொன்னாங்க, யூடியூப்பை பார்த்துட்டு, யூடியூப்பில் திருவண்ணாமலைன்னு ஒரு சோல் ஃப்ரீன்னு ஒரு சென்டர் இருக்குது, அங்கே எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தராங்க, நீ அங்கே போ, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணும்போது 1 டே வந்து என்னை செக்கப் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. 1 டே இதுக்காகவே நான் அப்போதைக்கு என்கிட்ட வீல் சேர் எதுவுமே இல்லை. ஆட்டோவிலேருந்து பஸ்ஸுக்கு போய் பஸ்ஸில் ஷிஃப்ட் ஆகி பஸ்ஸிலேருந்து இங்கே ஆட்டோவை கொடுத்து நான் சோல் ஃப்ரீக்கு வந்தேன். வந்து என்னை செக்கப் பண்ணிவிட்டு, நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறோம், அப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ரீஹாப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம்னு சொல்லி திருப்பியும் நான் ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸில் ஏறி தான் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் 1 டே கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, கூட யாராவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். வந்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். வந்தும் அதே மாதிரி தான், பஸ்ஸில் தான் வந்தேன், பஸ்ஸில் தான் போனேன். எனக்கு வீல் சேர்லாம் ஓட்டவும் தெரியாது. எதாக இருந்தாலும் அழுதுனே இருப்பேன். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டோம், வீல் சேரில் உட்காந்தாவே அழுவேன். ஹாஸ்பிட்டலில் போனால் உட்காந்தா அழுவேன். ரொம்ப மன உளைச்சலையாக இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட் டே வந்து நீ ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் செகண்ட் டே ரீஹாப் இதுக்கு வந்துட்டேன். வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவே என்னை வந்து வார்ம் அப்லாம் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் வீல் சேர் ஓட்ட விட்டுட்டாங்க. என்னடா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வீல் சேரு, இங்கே ரீஹாப்னு சொன்னாங்க, இங்கேயும் வீல் சேரு, எனக்கு அப்படியே மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஆனால் வீல் சேருங்கிறதும் ஒரு எக்ஸசைஸ்ன்னு தாங்க இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் வீல் சேரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டுறோமோ அதுக்கப்புறம் நம்ம கை ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த கை ஸ்ட்ரென்த் ஆனால் தான் நம்ம வாக்கர் வச்சுட்டு கேலிபர் வச்சு நடக்க முடியுங்கிறத நான் இங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஹைட்ரோதெரப்பி சொல்லி தந்தாங்க, மேக்னெட் தெரப்பி இருக்குது, ஆயில் மசாஜு, ஆயுர்வேதிக் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே இருக்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். அப்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நல்லா நல்லா இருக்கிறபோது என் கூட நிறைய பேர் பழகுனாங்க, லவ் கூட எல்லாமே பழகினாங்க, லவ் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இப்படி ஆனதுக்கப்புறம் நிறையா பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் அவ்வளோதான், இவன் ஒன்றுமே வரமாட்டான், நான் லவ் பண்ணுற பொண்ணு கூட நீ எனக்கு நான் உன்னை ஏற்றுப்பேன், பட் எங்கள் வீட்டில் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்னை எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மனநிலையிலேருந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்து தான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நாள் போக போக என் மனசு அப்படியே லேசாயிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இங்கே இருக்க பழகுறவங்கக்கிட்ட. அப்போது நான் அடிபட்டு அங்கே வர்றதுக்கு முன்னாடி என் உடம்பும் ஊனம், மூளை எல்லாமே நான் ஊனமாயிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் உடம்பு மட்டும்தான் ஊனம், என் உள்ள ஊனம் கிடையாது. கண்டிப்பாக நான் லைஃப்பில் முன்னேறுன்னு சொல்லி அப்போ முடிவு பண்ணேன். இங்கே வந்து உடனக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், என் லைஃப்பில் நான் ஏதாவது சாதிச்சாகணும். என்னை வேணான்னு சொன்னவங்க
என்னை அவாய்ட் பண்ணவங்க அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி முடிவு பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி சோல்ஃப்ரீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இங்கே வந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். கூடை பின்ன கற்று தந்தாங்க. கூடை பின்ன கற்றுக்கிட்டேன். அப்புறம் தையல் மிஷின் கற்று தந்தாங்க. தையல் மிஷின் கற்றுக்கிட்டேன். நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அது ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தென் அப்புறம் சொல்லணும்னா ஹைட்ரோதெரப்பி கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப இங்கே இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. பட் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. யாருமே நெகட்டிவ் சொல்ல, உன்னால் முடியும், உன்னால் எழுந்து வா அப்படின்ட்டு என்னை பாசிட்டிவாக தான் மோட்டிவேட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என்னை ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க பிரீத்தி மேடம். அவங்க ரொம்ப கிரேட். ஏன்னா அவங்க இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க வீட்லேயே முடங்கி கிடக்குறாங்க. ஆனால் யாருமே முடங்கி கிடக்கக்கூடாது. நமக்கு என்ன கால் தான் நடக்க முடியல, மித்தபடி எல்லாமே ஆக்டிவாக இருக்கு. கை நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, மூளை நல்லா இருக்குது. கால் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எதாவது விஷயமும் செய்ய முடியுமா? அப்படி கிடையாது. கால் இல்லாதவங்க எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாதிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும். அதுதான் நான் சொல்கிறது விரும்புகிறது. அதுதான். யாரும் ஊனம் கிடையாது. மக்கள் இருக்கிறவங்க யாருமே ஊனம் கிடையாது. அவங்கவுங்க மனசு தான் ஊனம். நம்மளை ஊனமாக நினைக்கிறாங்களா அவங்களுக்கு தான் ஊனம். என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஊனங்கிறது பெரிய விஷயமே இல்லை. என் மனசு நல்லா இருக்குது. நான் இது வரைக்கும் நல்லா இருக்கேன். அடிபட்டுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நியூ மோஷன் வண்டி தந்திருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து ஸ்கூட்டி தந்திருக்காங்க. அதை வச்சு ஊர் சுற்றுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மற்றபடி என்ன சொல்லணும்னா இவங்க எனக்கு இங்கே நிறையா கற்றுக் கொடுத்ததை விட அப்புறம் ரீஹாப் எடுத்துகிட்டு இங்கே வந்து சந்தோஷமாக இருந்தேன். ஒன் கேலிபர் போட்டு நடக்க ஆரம்பித்தேன். வாக்கரை வச்சு தான் நடப்பேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு லாஸ்ட்டில் வாக்கரை வச்சு நடந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டிக் வச்சு என்னை நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டிக் வச்சு என்னை நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பித்தும் 2 ஸ்டிக் வச்சு நடந்தேன். அதுக்கப்புறம் 1 ஸ்டிக்கை வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 ஸ்டிக்கை வச்சு நடக்கும் எனக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீஹாப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டும் என் வேலையை நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அடிப்படுறதுக்கு முன்னாடி வீட்டில் பெட்லேயே மோஷன் போயிடுவேன், பெட்லேயே யூரின் போயிடுவேன். அம்மா தான் கழுவுவாங்க. ரொம்ப என்னடா நம்மளால் போயிட்டு அவங்க வேலையை பார்க்குறதே பெரிய விஷயம். இதில் நம்மளையும் பார்க்குறாங்களே, ஒரு வாட்டி பார்ப்பாங்க, 2 வாட்டி பார்ப்பாங்க. எல்லா வாட்டியும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு என் மனசில் அம்மாவுக்கு தோணாது. பட் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் வேலையை நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நானே மோஷன் போகிறேன், நானே பாத்ரூம் போயிடுவேன், என் துணியை நானே வாஷ் பண்ணிப்பேன், நானே குளிச்சுக்குவேன், நானே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுப்பேன், நானே தோசை சாப்பிடுவேன். யாருக்கும் வேலை சிரமத்தை கொடுக்கறதே இல்லை. என் வேலையை நானே பார்த்துக்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா சோல்ஃப்ரீ பிரீத்தி மேடம் இவங்களால தான் நான் இப்போது இந்த நிலைமைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தொழில் பண்ணுறதுக்கு என்ன இருந்துச்சேன். இங்கே எனக்கு கூடை பின்னெல்லாம் கற்று தந்தாங்கன்னு சொன்னேன்ல, கூடை பின்ன கற்று தந்தாங்க. துணி தைக்கிறதும் கற்று தந்தாங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு பெட் இல்லைன்னு சொன்னேன். பெட்டு கட்டில் மெத்த அமைச்சு வச்சாங்க. அப்புறம் யூடியூப்பை பார்த்து கூடை பின்னுவேன். நல்லாவும் கூடை பின்னி அதுவும் சேல்ஸ் பண்ணுறேன். தென் தையல் மிஷின் எனக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த தையல் மிஷினை வச்சு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச ஒர்க்கை நான் பண்ணிகிட்ருக்கேன். தையல் மிஷின் பண்ணுவேன், கூடை பின்னுவேன். அதுவும் சும்மா இருக்க டைம் இதை பண்ணுவேன். மெயினாக நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போய் ஆகணுன்ட்டு குரூப் 4 to குரூப் 2A படிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. யாரை நம்பி நான் என்றைக்குமே இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணேன். கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிட்டு என்ன மாதிரி இருக்கிறவங்கள ஊக்குவித்து அவங்களையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். இட்ஸ் மை ஹோப். தேங்க்யூ சோல்ஃப்ரீ அண்ட் பிரீத்தி மேடம் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டாஃப் ஆல். தேங்க்யூ.